வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில் நிதிநிலை அறிக்கை, அதாவது வந்து டிஎன் பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கறத நேத்து வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அந்த பட்ஜெட் தாக்கல்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த விதத்துல தொழிலாளர்களுக்கு, அதாவது தற்சார்பு தொழிலாளர்களுக்கு வந்து ரூ. 20,000 மானியம் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க ஸ்கூட்டி வந்து வாங்கணும், மின்சாரத்துல இயங்கக்கூடிய ஸ்கூட்டி வந்து வாங்கணும் அப்படின்னா ரூ. 20,000 வரைக்கும் மானியம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க. பட் இத பத்தின அப்டேட் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்குது. சோ இந்த ஸ்கூட்டி வந்து நம்ம மானியத்துல வந்து வாங்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து என்ன ஒரு ப்ரொசீஜர்ல வந்து நம்ம வந்து இருக்கணும், அதே மாதிரி நம்ம என்ன பெனிஃபிஷரியா வந்து இருக்கணும், இதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டிஸ் வந்து என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லேட்டஸ்டா வந்து கவர்மெண்ட் சார்பில், நம்ம தமிழக அரசு சார்பில் பட்ஜெட் தாக்கல் பண்ணதுல 2000 தற்சார்பு தொழிலாளர்களுக்கு இருசக்கர மின் வாகனம் வாங்க தலா 20,000 மானியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த 20,000 நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கணும். அதாவது தற்சார்பு தொழிலாளர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா கிக் ஒர்க்கர்ஸ், அதாவது வந்து இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரியான இ காமர்ஸ் வெப்சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பார்ட்னர்ஸ் டெலிவரி பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கள தான் வந்து கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவங்களுக்கும் சொல்லிட்டு தனியா வந்து ஒரு வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறது இருக்கு. அந்த வெல்ஃபேர் போர்டுல நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மெம்பர் ஆகணும். அதாவது நம்ம தமிழ்நாடு லேபர்ஸ் வெல்ஃபேர் போர்டுல வந்து ஒரு மெம்பர் ஆகணும். இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா கிக் ஒர்க்கர்ஸ்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு போர்டு வந்து இருக்குது. இப்ப எப்படி நல வாரியத்துல வந்து நம்மளுக்கு வந்து கட்டுமான தொழிலாளர்கள், அதே மாதிரி வந்து சமையல் பண்றவங்களுக்கு தனியா வந்து ஒரு வெல்ஃபேர் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பீப்புளுக்கும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒர்க் போர்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கிக் ஒர்க்கருக்குன்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல முதல்ல நீங்க வந்து மெம்பர் ஆகணும். ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடி கார்டு அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அந்த ஐடி கார்டை வச்சு நீங்க ஆன்லைன்லயே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வெல்ஃபேர் ஸ்கீம் மூலியமா போயிட்டு நீங்க வந்து அந்த அசிஸ்டன்ட் ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ரூ. 20,000 அமௌண்ட்டை நீங்க வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த ரூ. 20,000 அமௌண்ட்டை வச்சு நம்ம இந்த பைக் வந்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கூட்டியோட விலை வந்து ஒரு ரூ. 80,000 இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கவர்மெண்ட் சார்பில் உங்களுக்கு வந்து ரூ. 20,000 மானியம் அப்படிங்கிறது சப்சிடி. அதாவது நீங்க வாங்கின பணத்தை திருப்பி வந்து கெட்ட தேவையில்லை. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மானியம் வந்து சொல்லுவோம். கடன் அப்படிங்கிறது வந்து வேற, மானியம் அப்படிங்கிறது வந்து வேற. அதை நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். இந்த 20,000 மானியம் அப்படிங்கிறது ரூ. 80,000 பைக்கை நீங்க கவர்மெண்ட் சார்பு மூலியமா நீங்க வாங்குறதுனால உங்களுக்கு ரூ. 20,000 அப்படிங்கிறது நீங்க வாங்கக்கூடிய அந்த கம்பெனிக்கு வந்து போயிடும். மீதி ரூ. 60,000 மட்டும் நீங்க வந்து கட்டினா போதும். அந்த 60,000 நீங்க வந்து இஎம்ஐ கூட நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். மந்த்லி வந்து ஒரு 2,000 3,000 பே பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸும் நீங்க வந்து பண்ணிக்கிற மாதிரி வந்து இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து அபிஷியலா ஆன்லைன்ல அப்ளை பண்ற மோடு வந்து இன்னமும் வந்து கொண்டு வரல. ஜஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து நிதி தான் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க. மேபி அப்கமிங் டேஸ்ல ஆன்லைன்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது எப்படி வந்து அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை நம்ம சேனல்ல கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோம். நீங்க ரெகுலரா நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மக்களுக்காக ரொம்ப அப்டேட்டா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சார்பில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. சோ அதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து தெரியாம வந்து இருக்குது. சோ தெரியாத விஷயங்களை வந்து ஒன் பை ஒன்னா எடுத்து சொல்லி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பெனிஃபிஷரியா வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தால தான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம சேனல் அப்படிங்கிற வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்குது. சோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ல நம்ம வந்து மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் another வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.